எலெக்ஷன் கமிஷன் கொடுத்தது ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்க்குறப்ப கரெக்டாக வருது, ரைட்டு இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ராகுல் காந்தி ப்ரெஸ் மீட் வச்சு எல்லாத்தையும் புட்டு நம்ம ஒரு வீடியோ ப்ரெசன்டேஷனோட சொல்கிறார். ஓகே, கிழிச்சு தொங்க விட்டுட்டார். இனிமேல் இன்னொரு 100 வருஷத்துக்கு பாஜக தான். அப்போ நம்ம இஷ்டத்துக்கு செய்வோம். யார் கேள்வி கேட்க போகிறா? எதிர்கட்சி தான் தானே கேள்வி கேட்பாங்க. ஒரு தேர்தல் ஆணையத்தை வைத்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை வச்சு ஒரு மாநிலத்தை ஸ்ட்ராங்காக இருக்க கட்சியை உடைத்து இன்னொரு கட்சியை பலகீனப்படுத்தி தேர்தல் ஆணையரை வச்சு பண்ணுவாங்க, எலெக்ஷன் ஓட்டர் மிஷினை வச்சு பண்ணுவாங்க, ஓட்டிங் மிஷினை வச்சு பண்ணுவாங்க, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஓட்ஸை போடுவாங்க. எல்லா வகையிலையும் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 8 தொகுதியில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பாஜக 2வது இடத்துல இருக்குது. 8 தொகுதிகளில் அவங்க 2வது இடத்துல இருக்காங்க. செகண்ட் பிளேஸ் எப்படி வந்தாங்க? ராமர் கோயிலுக்கு போகிற ஆளும் சரி, ராமர் கோயிலுக்கு எதிர்த்தவரும் சரி, எல்லாரும் சேர்ந்து அவங்களை தோக்கடிச்சிட்டாங்களாங்க. அப்படிங்க அந்த ஜனநாயக ரீதியாக இங்கே தோற்று போயிட்டீங்களாங்க. ஒரு குறிப்பிட்ட ஆட்கள், ஒரு செட்டப் அப்படி பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா, அதால் அப்படியே அதே பேர் அதே அட்ரஸில் உள்ள ஆட்கள் ஒரு 4-5 மாநிலங்களில் போடுறாங்க. நீங்கள் 1987க்கு பிறகு பிறந்தவராக இருந்தால் அடுத்த முறை நீங்கள் வாக்களிப்பதற்கு ஆதார் கார்டோ, பேன் கார்டோ, ரேஷன் கார்டோ, ஓட்டர் ஐடியோ, ஐடென்டி ப்ரூஃப் கிடையாது. வணக்கம் நேயர்களே, நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் மூத்த செய்தியாளர் சுபைர் அவர்கள். வணக்கம். வணக்கம். ராகுல் காந்தி இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய அரசியல் ஒன்று செஞ்சுட்டு வராரு. இன்று நாடாளுமன்றத்திலிருந்து தேர்தல் ஆணையத்தை நோக்கிய ஒரு பேரணி கைது செய்யப்படுகிறார். அவர் தேர்தல் ஆணையத்தின் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்பது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இந்திய அரசியலையே திருப்பி புரட்டி போடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு அட்டானமஸ் பாடி, தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு. 1951 இந்த தேர்தல் ஆணையம் உருவாக்கப்படுது, சுதந்திரத்திற்கு பிறகு. அப்போ தேர்தல் ஆணையத்திற்காக சில கூடுதலான சிறப்பு சட்டங்களை கொடுக்குறாங்க. கான்ஸ்டியூஷனே சில சிறப்பு சலுகைகள், சட்டங்கள் கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா, இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய தேர்தல்களை எந்த அரசியல் தலையீடும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இது ஒரு தனி அமைப்பாக உருவாக்கப்பட்டு இதுக்கு சிறப்பு சட்டங்கள் கொடுக்கப்படுறாங்க. இந்த தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு சில ஒரு வரைமுறைகள் வச்சுருக்கிறாங்க. உச்சநீதிமன்ற நீதிபதி, இந்தியாவினுடைய பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், 3 பேர் சேர்ந்து தான் இந்த தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா எந்த அரசியல் சார்பும் வந்துடக்கூடாதுன்னு. பாஜக ஆட்சிக்கு வந்த அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த உச்சநீதிமன்ற நீதிபதியை அதுலேருந்து எடுத்துறாங்க. அதுலேருந்து எடுத்துட்டு அதுக்கு நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு ஈக்குவலான கேபினெட் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை கொண்டு வந்து போடுறாங்க. அப்போ கேபினெட் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், எதிர்க்கட்சி தலைவர், ஒரே கூட்டுக்கலவாணி 3 பேர் சேர்ந்து தான் இன்றைக்கி தேர்தல் ஆணையரை கொண்டு வந்து வைக்கணும். அப்போ எதிர்க்கட்சி தலைவருடைய ரோல் இதில் இருக்கா இல்லையா அப்படின்ற இன்னொரு கேள்வி. மேஜர் பார்ட் யார் இருக்கா? ஓகே, இப்போ 2 பேர் அங்கே மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க, ஒருத்தர் மட்டும்தான் அங்கே இருக்கிறாரு. மேஜர் பார்ட் அவங்க தான். இப்போ இந்த தேர்தல் ஆணையருடைய செயல்பாடுகளில் நிறையா விமர்சனங்கள் இருக்குது. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷமாக அவங்க தன்னிச்சையாக செயல்படுறாங்க, அவங்க வந்து ஆட்டிடியூட் காட்டுறாங்கன்ற விமர்சனங்கள்லாம் பல தேர்தல் அதிகாரிகள் மீது, ஒட்டுமொத்தமாக அந்த பாடி மீது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு களங்கம் ஏற்பட்டிருக்கு. அப்படிங்கிறது இந்த தேர்தல் தான். இதில் எல்லாரும் நிறைய அதை பற்றி இந்த 1 வாரம் 10 நாளாக செய்திகள் போயிட்டுருக்கு, நிறையா நம்மளும் பார்த்துருக்குறோம். இதில் என்னென்னா, 2024 தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் இவர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த வாக்கை வந்து சிதறடிக்கக்கூடிய, வாக்கை சூறையாடி இருக்கிறாங்கன்னு சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு குறைந்தபட்ச ஒரு தவறுகள் செய்கிறப்ப மறைச்சி செய்வாங்க இல்லையா, தப்பு செய்கிறப்ப ஒரு அந்த மறைஞ்சலாம் இல்லை, வெளிப்படையானவே என்ன தைரியத்தில் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரே ஜீரோன்ற ஒரு அட்ரஸில் ஒரு 68 ஓட்டு இருக்குன்றாங்க. இன்னொரு அட்ரஸை தேடி போய் பார்த்தா ஒரு பீர் ஃபேக்ட்ரியாக இருக்குது, 80 ஓட்டு இருக்குது. இன்னொரு வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீட்டில் 68 ஓட்டு இருக்குது. அந்த வீட்டை தேடி கண்டுபிடிச்சி போய் பார்க்குறப்ப அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க, நாங்கள் இப்போ தாங்க வந்திருக்கோன்றாங்க. கடைசியில் அவர் போய் பார்த்தா அந்த வீட்டு ஓனர் பாஜக ஆதரவாளராக இருக்கார். இப்படி வெளிப்படையாகவே தேர்தலை வந்து முறைகேடுகள் நிறையா செய்திருக்கிறாங்க. பாஜக தேர்தலை அணுகுகிற முறை வந்து நிறையா இருக்குது. ஒரு தேர்தல் ஆணையத்தை வைத்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை வச்சு ஒரு மாநிலத்தை ஸ்ட்ராங்காக இருக்க கட்சியை உடைத்து இன்னொரு கட்சியை பலகீனப்படுத்தி அந்த கட்சியை சூறையாடி பல்வேறு விதமான ஸ்ட்ராட்டஜி எடுப்பாங்க. நீங்கள் வெறும் தேர்தல் ஆணையம் மட்டும் கிடையாது, வெறும் இவிஎம் மட்டும் கிடையாது, எங்கெங்கே எந்தெந்த ஆயுதத்தை எடுக்கணும், எந்தெந்த டூலை எந்தெந்த எலெக்ஷனுக்கு எடுக்கணும், எந்தெந்த ஸ்டேட்டில் எடுக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ரெண்டாவது ஒரு விஷயத்தை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா, ஒன் டைம் யூஸ் கிடையாது, ஓடிபி கிடையாது, அவங்க லாங் டைம் ப்ராசஸ், லாங் டைமாக வந்து அங்கே இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ இந்த 2024 தேர்தலை பொறுத்த வரைக்கும்
இந்த தேர்தலை தக்க வச்சுக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ தேர்தல் ஆணையம் என்ன மாதிரியான மனநிலையில் இருக்குது அப்படின்னா, இந்தியாவில் எதிர்க்கட்சியே கிடையாது. ஓகே, இனிமேல் இன்னொரு 100 வருஷத்துக்கு பாஜக தான். அப்போ நம்ம இஷ்டத்துக்கு செய்வோம், யார் கேள்வி கேட்க போகிறா, எதிர்க்கட்சி தான் தானே கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு மெத்தனத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நிறையா சாம்பிள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா, கர்நாடகாவில் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் 1,12,000 மேலே வாக்குகளை வந்து சேர்த்துருக்குறாங்க. அந்த டேட்டாவெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க நேரடியாக போய் அங்கே பார்க்குறப்ப இப்படி ஆளே இல்லை, போலியான வாக்குன்றாங்க. இது போலி வாக்காளர்களை சேர்த்து ஓட்டு போட வைக்கிற ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறாங்கன்னா, 4 to 6, இது 4 to 6ங்கிறது கொஞ்சம் ட்ரையான டைம். ஓட்டு போட்டு ஓரளவு சலிச்சிருப்பாங்க, அன்றைக்கி லீவாக இருக்கும், பல பேர் வந்து வெளியே போயிடுவாங்க, அந்த நேரத்தில் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. இப்போ 60% ஓட்டு போலிங் ஆயிருக்கு அப்படின்னா மிச்சம் இருக்க 20% இவங்க போடுறது. ஓகே, அந்த தேர்தல் ஆணையரோட வச்சு அந்த ஆஃபீஸர்ஸோட உதவியோட அந்த மாநிலங்களில் போகிறாங்க. இது ஒரு வகை. இது மட்டுமான கேட்கக்கூடாது, எல்லாமே பண்ணுவாங்க. ஓகே, இது தேர்தல் ஆணையரை வச்சு பண்ணுவாங்க, எலெக்ஷன் ஓட்டர் மிஷினை வச்சு பண்ணுவாங்க, ஓட்டிங் மிஷினை வச்சு பண்ணுவாங்க, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஓட்ஸை போடுவாங்க. எல்லா வகையிலையும் எங்கெங்கே அது தேவையோ, எங்கெங்கே வழியில் செய்யலாமோ அந்த மாதிரி செய்வாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெருசாக அவங்களால செய்ய முடியாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 6-7 தொகுதி நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 8 தொகுதியில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பாஜக 2வது இடத்துல இருக்குது. எந்த கட்சி கூட்டணி இல்லாமல், எந்த கட்சியும் கூட்டணி இல்லாமல் 8 தொகுதிகளில் அவங்க 2வது இடத்துல இருக்காங்க. செகண்ட் பிளேஸ் எப்படி வந்தாங்க? ஏமாற்றலையா அப்படின்ற கேள்வி இருக்குது. அது பெரிய கேள்வி இருக்குது. அந்த 8 தொகுதிகளையும் வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சியில் வந்து அதை வந்து ஸ்டடி பண்ண வேண்டிய வேலை இருக்குது, அதை ஆராய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். எப்படி 8 தொகுதியில் அவங்க செகண்ட் பிளேஸ் வந்தாங்க? அவங்க அவ்வளோ 30% வளர்ந்துட்டாங்களா? அதாவது ஓட் பேங்கோடைய வலுவாக இருக்கிறன்றதை காமிக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக காமிப்பாங்க. இந்த 8 தொகுதியில் நாங்கள் வலுவாக வளர்ந்துட்டோம், அந்த 8 தொகுதி சட்டமன்ற தொகுதியில் கன்வெர்ட் பண்ணுறப்போ அதில் நாங்கள் ஒரு 20 தொகுதி வருவோம், ஓகே, எங்களுக்கு எக்ஸ்ட்ரா சீட்டு கொடுங்க, சீட் கொடுங்க, நல்ல எக்ஸ்ட்ரா சீட்டு வாங்கினாலும் வாங்காடி ஜெயிக்க வச்சுருக்க அவங்க ஐடியா இருக்கு, வழி இருக்கு. அப்போ இந்த 8 தொகுதியில் நாங்கள் சட்டமன்ற தேர்தலில் குறி வச்சுட்டோம்னு அர்த்தம். ஓகே, அப்போ 2026 2029 நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த 8 தொகுதி ஜெயிப்பாங்க. அப்போ இதை வந்து உடனே செஞ்சோம்னா சந்தேகம் வந்துருங்கிறதுக்காக படிப்படியாக ஓகே லாங் டைம் ப்ராசஸாக பண்ணிட்டு வராங்க. லாங் டைம் ப்ராசஸாக தமிழ்நாட்டில் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் நான் சொல்கிறது சாம்பிள் வந்து தமிழ்நாட்டில் மட்டும், இது இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் அவர்களுக்கு தேவையான இடத்துல பண்ணுறாங்க. இது எல்லாருக்கும் மிகப்பெரிய சந்தேகத்தை கிளப்பியது வந்து மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவில் கிட்டத்தட்ட 31 தொகுதியில் வந்து அவங்க இந்தியாவிலேருந்து ஜெயிக்கிறாங்க. 5 மாதத்தில் வந்து 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் சட்டமன்ற தொகுதியில் பாஜக ஆட்சி அமைக்குது. ஓகே, இந்த 5 மாதத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்காளர் புது வாக்காளர் சேர்ந்துருக்காங்க. யார் இவங்க அப்படின்னு தேடி பார்க்குறப்ப இதே மாதிரியான குளறுபடிகள். இது எல்லாம் என்னென்னா, இவங்க தேர்தல் முடிந்தவொடனே அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க தலைமைக்கு. ஓகே, எப்படி இவ்வளோ வாக்கு வந்துச்சு இல்லை சந்தேகத்தில் அவங்களுடைய அந்த ப்ரூஃபவே கொடுத்துருக்கு தலைமைக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ப்ரூஃபை போய் காமிச்சு அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி கேன்சல் பண்ணிடுவாங்க. இந்த ப்ரூஃபெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க அதை போய் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. காங்கிரஸ் ஒரு பெரிய டீமை போட்டு ஒவ்வொரு பகுதிகளையும் கிரவுண்ட் ஒர்க் பண்ணி அந்த வீடியோ ரெக்கார்ட்லாம் பண்ணியிருக்காங்க. பண்ணிவிட்டு எடுத்து வச்ச பிறகு அதற்கு பிறகு 2வது என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து எங்களுக்கு டேட்டாஸ் கொடுங்கன்னு எலெக்ஷன் கமிஷன் ECIயில் கேட்டிருக்காங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, டிஜிட்டல் டேட்டாவை கொடுத்தீங்கன்னா ரெண்டையும் ஈஸியாக வந்து பேலன்ஸ் பண்ணி பார்த்துடலாம். இவங்க சொல்கிற அந்த 65,000த்தையும் அவங்க கொடுத்த டிஜிட்டல் ஓட்டையை வச்சு பேலன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச போகிற ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, டிஜிட்டலாக கொடுக்காம ஹார்ட் காப்பியாக கொடுத்தாங்க, பிரிண்டடாக நீ போய் தேடி கண்டுபிடிச்சிக்க அப்படின்னு. அது பார்த்தீங்கன்னா மலையாக கட்டாக கொடுத்தா அது வந்து கிட்டத்தட்ட அது என்ன நினச்சிருப்பாங்கன்னா, ஒரு 5 வருஷம் போகும் படித்து முடிச்சவங்கலாம் கேஸ் போட்டு வர்றதுக்கு, அப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி பார்த்துட்டோன்னே இவங்க அதை ஒரு 3 மாதம் உட்காந்து இவங்க பண்ண அந்த ஸ்டடி பண்ணதையும் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்ததையும் ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்க்குறப்ப கரெக்டாக வருது, ரைட்டு இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ராகுல் காந்தி ப்ரெஸ் மீட் வச்சு எல்லாத்தையும் புட்டு நம்ம ஒரு வீடியோ ப்ரெசன்டேஷனோட சொல்கிறார். ஓகே, கிழிச்சு தொங்க விட்டுட்டார். எல்லாத்தையும் சொல்லியாச்சு. சொன்ன பிறகு எலெக்ஷன் கமிஷன் இது வரைக்கும் அதுக்கு பதில் சொல்ல. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுங்கள், ரிட்டனாக கொடுங்க. இவ்வளோ சொல்லிட்ட பிறகும் ராகுல் காந்தி கண்டுபிடிச்சதில் குற்றம் சொல்லலை, நீங்கள் கொடுத்த பேப்பரில் இவ்வளோ தப்பு இருக்குது அப்படிங்கிறது திருப்பி பேப்பர் கொடுங்கன்னு அர்த்தம். நீங்கள் கொடுத்த பேப்பரில் தப்பு இருக்குது, நீங்கள் கொடுத்ததில் மிஸ்டேக் இருக்குது, நீங்கள் வந்து அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்டால், இல்லை நீங்கள் இன்னொரு பேப்பரில் எழுதி அதை அனுப்புங்க, நாங்கள் அதை படித்து பார்த்துட்டு சொல்கிறோம் அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு ஏமாற்று வேலை, கேலி கூத்தாக இருக்குது. இந்தியாவினுடைய உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா அப்படிம்பாங்க. உலகத்தில் இருக்க எல்லா நாட்டுக்கு இல்லாத சிறப்பு வந்து நம்ம நாட்டுக்கு என்னென்னா ஜனநாயக நாடு. ஓகே, டெமோக்ரஸி கண்ட்ரிங்கிறதான் நம்ம நாட்டுக்குரிய சிறப்பான பெருமை. அதை இன்றைக்கி சீரழிக்கக்கூடிய வேலையை, சின்னமனமாக்கக்கூடிய வேலையை எலெக்ஷன் கமிஷன் செஞ்சுருக்கு. இப்போ அதை நோக்கி தான் இன்றைக்கி என்ன பண்ணிருக்காரு, ராகுல் காந்தி தலைமையில் 25 கட்சிகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய மேஜர் பார்ட்டி 25 பார்ட்டிஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நாடாளுமன்றத்தின் வெளியிலேருந்து எலெக்ஷன் கமிஷன் அலுவலகம் வரைக்கும் ஒரு பெரிய ஒரு ஊர்வலம் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட 300 எம்பிகள், 200க்கும் மேற்பட்ட ராஜ்யசபா லோக்சபா எம்பிஸ் ப்ளஸ் ராஜ்யசபா எம்பிஸ் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட
ஒரு பெரிய ஒரு ஊர்வலம் 25 கட்சியில் இது ஒரு சமாஜ்வாதி பார்ட்டியுடைய அகிலேஷ் யாதவ், திமுக சார்பில் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் போயிருக்கிறாங்க. நிறையா இந்த மாதிரியான 25 கட்சிகளுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் எல்லாம் போய் ஒரு பெரிய ஊர்வலம் போகிறாங்க. அந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு போக வர்றதுக்கு முன்னாடியே இவங்களை தடுக்கிறாங்க. தடுத்து வந்து ராகுல் காந்தி கைது பண்ணுறாங்க, பிரியங்கா காந்தியை கைது பண்ணுறாங்க, எல்லாரையும் கைது பண்ணுறாங்க. உடனே அங்கே பெரிய தள்ளுமுள்ளுகள்லாம் ஏற்படுது. அகிலேஷ் யாதவ் என்ன பண்ணாங்கன்னா அந்த பேரிகார்டை உடச்சி மேலே ஏறி தவிர 37 எம்பி வச்சுருக்காரு. சிங்கிள் பார்ட்டி இந்தியாவில் வந்து சிங்கிள் பார்ட்டி 37 வச்சுருக்க ஒரே எம்பி வந்து பிஜேபி விட்டுருங்க, பிஜேபி இல்லாமல் சொல்கிறேன், பிஜேபி காங்கிரஸ் இல்லாமல் ஒரு ஸ்டேட் பார்ட்டி வந்து 37 எம்பி வச்சுருக்க ஒரே கட்சி வந்து சமாஜ்வாதி பார்ட்டி தான். அது யூபியில். ஓகே, இவர்கள் வலுவாக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் ஆட்சி செய்யக்கூடிய அந்த மாநிலத்தில் அந்த கட்சியினுடைய எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர் வந்து 37 எம்எல்ஏ எம்பி வச்சுருக்காரு. குறிப்பாக இப்போ ஒரு கேள்வி என்னென்னா, தேர்தல் முடிவு அறிவிக்கும் பொழுது வாரணாசி தொகுதியில் மோடி அவர்கள் பின்தங்கினார். அப்போ மேபி இவர் தோற்று இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத அந்த முக்கியமான ஒரு கேள்வி. ஆமாம், இப்போ என்னென்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ் இந்த ரெண்டையும் வந்து அவங்க பெருசாக வந்து கை வைக்கல. யூபிஐ அவங்க பிளான் பண்ணாங்க அப்படின்னா, யூபியில் நம்ம ராமர் கோயில் கட்டிட்டோம், நம்ம எந்த வேலையும் செய்யாட்டியும் கூட அங்கே ஓட்டு போட்டுருவோம், அது ஒரு மெத்தனம். ரெண்டாவது அந்த மாதிரியான விஷயங்கள் அங்கே கை வைக்கவும் இல்லை. அங்கே உள்ளுக்குள்ளே ஒரு லோக்கல் பாலிடிக்ஸ் போயிட்டுருக்கு. யோகியா மேலே சென்ட்ரலாங்கிற ஒரு சின்ன ஒரு பாலிடிக்ஸ் போயிட்டுருக்கு. அதனால் பெருசாக அதில் கண்டுக்கிறாமல் விட்டாங்க. இப்போ யூபியில் நடந்த ரிசல்ட் தான் இந்தியா முழுவதும். ஓகே, ராமர் கோயிலுங்கிறது அவங்களுடைய நீண்ட நாள் ப்ராஜெக்ட் கட்டி முடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த தொகுதியில் தோற்றுருக்காங்களே. அப்போ மக்கள் பாஜக மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றது கன்ஃபார்ம். ராமர் கோயில் இருக்கக்கூடிய அந்த ஃபைசாபாத் தொகுதியில் சமாஜ்வாதி பார்ட்டி எம்பியாக இருக்கார். பிஜேபி தோற்று போச்சு. அவங்க ஒரு பெரிய வரலாற்று சாதனையாக சொன்ன இடத்துல தோற்று போயிட்டீங்களே. அந்த மக்கள் உங்களை தோக்கடிச்சிருக்காங்களே. எல்லா மக்களும் சேர்ந்து நம்ம தோக்கடிச்சிருக்காங்க. ராமர் கோயிலுக்கு போகிற ஆளும் சரி, ராமர் கோயிலுக்கு எதிர்த்தவரும் சரி, எல்லாரும் சேர்ந்து உங்களை தோக்கடிச்சிட்டாங்களாங்க. அப்படிங்க அந்த ஜனநாயக ரீதியாக இங்கே தோற்று போயிட்டீங்களாங்க, உங்களை ஏற்றுக்கலையே. அப்போ இதெல்லாம் என்னென்னா பார்த்தீங்கன்னா, இப்போ அவர்கள் வந்து ஒரு பெரிய அந்த 2 மாநிலத்திலையும் பெருசாக கை வைக்கல. யூபிலையும் வைக்கல, மகாராஷ்டிராவில் ஏன் வைக்கலன்னா, மகாராஷ்டிராவில் கட்சியில் பூரா சேர்ந்து கிடக்கு. ஓகே, சிவசேனா 2 பார்ட்டியாக இருக்குது, தேசியவாத காங்கிரஸ் 2 பார்ட்டியாக இருக்குது, அப்புறம் சிவசேனாலே இன்னொரு பார்ட்டி பெரிய பிளவாக இருக்குது, ராஜ் தாக்கரே. இந்த மாதிரி பிளவுகளாக இருக்கிறப்ப அங்கே ஓட்டு வந்து செதறும், நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம்னு மகாராஷ்டிராவில் நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணல. ஓகே, அங்கே பார்த்தா 27 தொகுதியில் ஜெயிக்கிறாங்க இந்தியா அலையன்ஸ். இப்போ என்ன ஆச்சுன்னா, மற்ற தொகுதியில் அவங்க எங்கெங்கே வீக்காக இருக்கிறோமோ அங்கே பூரா அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான ஓட்டுகளை போலியாக போடுறாங்க. பெங்களூரில் போட்டிருக்காங்க. பெங்களூரோட சென்ட்ரல் தொகுதியில் கிட்டத்தட்ட 1,60,000 ஓட்டு வந்து போலியான வாக்குகளை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இதில் நிறைய அதிர்ச்சிகரமான தகவல் என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட ஆட்கள், ஒரு செட் ஆஃப் அப்படி பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா, அதால் அப்படியே அதே பேர் அதே அட்ரஸில் உள்ள ஆட்கள் ஒரு 4-5 மாநிலங்களில் போடுறாங்களாம். அதே மென்ஷன் பண்ணி பேசியிருந்தார். ஆமாம், 4-5 மாநிலங்களில் மகாராஷ்டிராவில் ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் ஓட்டு போகிறாங்க. அதே போய் பீகாரில் ஒருத்தர் குறிப்பிட்ட ஆட்கள், அதே ஆட்கள் வேறு தளத்தில் ஓட்டு போகிறாங்க. இன்றைக்கி என்ன சொல்கிறாரு பீகாரினுடைய எதிர்க்கட்சி தலைவர் தேஜஸ்வி யாதவ் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சருக்கு 2 ஓட்டர் ஐடி இருக்கின்றார். ஓகே, அது ஆதாரத்தோடு எடுத்து போகிறார். 2 மாவட்டங்களில் 2 ஓட்டர் ஐடி வச்சிருக்கிறாரு. இதுதான் அதோடைய லட்சணம் அப்படின்னு அவர் எடுத்து போகிறார். இப்போ இந்த ஆதார் கார்டெலாம் இணைங்கன்னு சொன்னாங்க. இப்போ இதுக்கு இணைக்கல. இப்போ இதெல்லாம் பெரியனா தேர்தல் ஆணையத்தினுடைய நேரடியான வாக்குமூலம் என்னங்கன்னா, உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் 1987க்கு பிறகு பிறந்தவராக இருந்தால் அடுத்த முறை நீங்கள் வாக்களிப்பதற்கு ஆதார் கார்டோ, பேன் கார்டோ, ரேஷன் கார்டோ, ஓட்டர் ஐடியோ, ஐடென்டிட்டி ப்ரூஃப் கிடையாது. 2 பேருடைய அப்பா அம்மாவனுடைய பர்த் சர்டிஃபிகேட் வேணும், இல்லை காலேஜ் ஸ்கூல் சர்டிஃபிகேட் வேணும். நீங்கள் அரசு ஊழியரோ மத்திய அரசு ஊழியராக இருந்தால் அதுக்குண்டான டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி பீகாரில் பண்ணுறாங்க. பீகார் மட்டும் கிடையாது. ஓகே, இந்த கேஸ் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகுது. நீங்கள் அதை முதல்ல நம்ம பேசியிருக்கணும். இந்த எஸ்ஐஆர்னு ஒன்று கொண்டு வராங்க. ஓகே, வாக்காளர் சிறப்பு திருத்த முகாம்னு கொண்டு வராங்க. பீகாரில் அது 65 லட்சம் பேரை நீக்கிட்டாங்க. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. உச்சநீதிமன்றத்தில் கேள்வி கேட்குறாங்க, நீதிபதிகள் கேட்குறாங்க, நீங்கள் வந்து 6 மாதத்தில் தேர்தலை வச்சுக்கிட்டு இந்த சிறப்பு முகாமை கேட்டிங்கன்னா இவ்வளோ டாக்குமெண்ட் கேட்டால் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டதுக்கு உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் சொன்ன விஷயம் தான் பெரிய அதிர்ச்சியமான விஷயம். நாங்கள் பீகாருக்கு மட்டும் பண்ணல, இந்தியா முழுக்க பண்ணிட்டு இருக்கிறோன்றாங்க. ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம் தான். இந்தியா முழுவதும் எஸ்ஐஆர் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம், இந்தியா முழுவதும் எஸ்ஐஆரை கொண்டு வந்துட்டோம், எல்லா மாநிலத்தையும் செயல்படுத்த போகிறோம், அது முதல் மாநிலமாக பீகாரில் பண்ணுறோங்கிறாங்க. அப்போ நீங்கள் இந்த ப்ரூஃப்லாம் கேட்டிங்கன்னா, பீகார் மாதிரியான கல்வியில், வேலைவாய்ப்பில், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாநிலத்தில் இவ்வளோ டாக்குமெண்ட்டை போய் கேட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? பீகாரிகள் வந்து 1.5 கோடி பேர் அந்த மாநில மொத்தம் அந்த 8 கோடி பேர் பீகாரை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு மாதிரின்னு வச்சுக்கலாம். அதில் 1.5 கோடி பேர் அந்த மாநிலத்தை விட்டு வெளியில் போய் புலம்பெயர்ந்து வாழ்கிறாங்க. கட்டிட தொழிலாளியோ, கூலி தொழிலாளியோ, அவங்க வேலை, அவங்களுக்கு நிரந்தரமான ஒரு டெம்பரரி அட்ரஸ் கிடையாது. ஓகே, அவங்க பெருசாக படிப்பறிவு கிடையாது. இப்போ நீங்கள் வந்து பீகாரில் அவன் ஓட்டு போடணும்னா, இப்போ அவன் சென்னையில் இருந்தானா 2 நாள் லீவு போட்டு போய் ஓட்டு போடுவானா? ஓட்டு போடனாலும் பரவாயில்ல, அவன் டாக்குமெண்ட்டை ப்ரூஃப் பண்ணணுமே. அவன் போய் எங்கே குடிசையில் வாழ்கிறவன்ட்ட போய் அப்பா அம்மா பர்த் சர்டிஃபிகேட் கேட்பான்.
முதல்ல அந்த அட்மாஸ்பியர் அங்கே இருந்துருச்சா, ஏற்கனவே இது மாதிரி கட்டமைப்பு உருவாக்கி வச்சுருந்தாங்களான்றது கேள்வி. அதுவே இல்லை. இப்போ நேற்று ஒரு வீடியோ அங்கேருந்து போட்டிருக்கிறாங்க. அங்கே ஒரு பள்ளிக்கூடம் வந்து குடிசையில் இருக்குது. அரசு பள்ளிக்கூடம் குடிசையில் அப்படி பார்த்தீங்கன்னா அது பேருந்து பிரிஞ்சுமே கிடக்கு. அங்கே படிக்க வேலை இருக்காங்க. எல்லா வகையிலும் பின்தங்கிய ஒரு மாநிலமாக இருக்குது. அவங்க கல்வி கிடையாது, பொருளாதாரம் கிடையாது, வேலைவாய்ப்பு கிடையாது. அதுக்கு தான் அவனுக்கு 1000 ரூபா டெய்லி சம்பளம் கிடைச்சா போதும், அவன் வந்து சவுத் சைடில் ஓடி வந்துடும். 6.5 லட்சம் பேர் கிட்டத்தட்ட பீகார்காரங்க இங்கே வாக்குரிமை பெற்றிருக்காங்க, வெளி மாநிலத்தவர் சொல்லி. தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை ஒன்று ஓடி 6 லட்சம் இல்லை, 65 லட்சம் பேர். ஓகே, கிட்டத்தட்ட 1 கோடி பேர் அவங்க இந்தியா தமிழ்நாட்டில் வாக்களிக்க போகிறான். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகையில் 10% அவன் வந்து இன்னைக்கு இந்த முறை 2026 வாக்களிக்க போகிறான். இது வந்து பிஜேபியோட மிகப்பெரிய ஒரு திட்டமாக இருக்குமான்றது தான் இப்போ ஒரு கேள்வி. இப்போ இந்த 10% இல்லை, 3% தான் போன எலெக்ஷனில் வந்து வின்னிங்கோட சேர்ந்துருக்கிறாங்க. இப்போ ஒரு 10%னா இவங்க சொல்கிறது தான் வெற்றியை யார் நிர்ணயிக்கன்றது ஒரு பெரிய ஒரு பிக்கெஸ்ட் கொஸ்டின் மார்க் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கப்படுது. இப்போ திட்டமிட்டு தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை உருவாக்குறதுக்கான முயற்சி தான் இந்த பாஜகனுடைய ஆள் சேர்ப்பு முகாமில் பண்ண கூத்தா அப்படின்றது. பல்வேறு வழிகள் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அவங்க என்ன ஒரு மாநிலத்துக்குள்ளே போகிறாங்கன்னா ஆட்களை கொண்டு வந்து குடியமர்த்தி அவங்களை வாக்காளர்களாக்கி அவங்கள ஓட்டு போட வைக்கிறது, தேர்தல் ஆணையத்தை வைத்து அவர்களுக்கு ஓட்டு போடக்கூடாதவர்களுக்கு எதிராக ஓட்டு போடக்கூடியவர்கள் வாக்குகளை நீக்கிறது, இவிஎம் மிஷினை வச்சு அதில் என்ன பண்ண முடியுமோ பண்ணுறது. இந்த 4 to 6 வந்து அவங்க ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் மீதி பெர்சன்டேஜ் இவங்க ஃபுல் பண்ணுறது, எல்லா வழியிலையும் பயன்படுத்தும். இப்போது இன்னொரு கேள்வியும் இருக்குது. பூத் கமிட்டி மெம்பர் லோக்கல் லெவலில் இருக்கிறவங்க, இவன் வெளியூர்காரனா உள்ளூர்காரனா, இவனுக்கு ஓட்டு இருக்கா இல்லாதா, ஏன் வந்துச்சுன்னு சொல்லி நீக்கிறதுக்கான அந்த வேலையை வந்து கம்பல்சரி ஏற்கனவே திமுக பண்ணியிருக்காங்க. இப்போ பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை பண்ண மாட்டாங்கன்னா நீங்கள் அவன் தெளிவாக உள்ளூர்காரனா வெளியூர்காரனா தெரியாத அளவுக்கு ஆயிட்டாட. இங்கே வந்து அவன் நல்லா தமிழ் பேசுகிறான், அவன் பேரை இங்கே மாதிரி பேரை மாற்றிக்கிறான், அவனுக்கு அடையாளம் கண்டுபிடிக்க கிராமங்களில் கண்டுபிடிச்சிடலாம். சிட்டியில் என்ன பண்ணுவீங்க? சிட்டியில் ஒரு உதாரணத்துக்கு சைதாப்பேட்டை தொகுதியில் ஒருத்தர் நிற்கிறான், ஓட்டு போட போகிறான் வச்சு, அந்த பூத்தில் இருக்கவனுக்கு யாருக்கு தெரிய போகுது? சிட்டி மாதிரி அடையாங்களே தெரியாது. நீங்கள் போய் கணேஷ்குமார்னு பேர் வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒருத்தன் கணேஷ்குமார் வந்து அவன் யூபியில் பிறந்திருப்பான். யூபியிலேருந்து என்ன பண்ணியிருக்கான், ரேஷன் கடைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பான். இப்போ அவனுக்கு எப்படி மைக்ரேட் ஆகிறானுங்க அப்படின்னா, இங்கே வேலைக்கு வரான், ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பளத்துக்கு வரான், வந்து ஹோட்டலில் வேலை பார்க்குறான், டீக்கெட்டில் வேலை பார்க்குறான், அவனுக்கு 1000 ரூபா, மாதம் 30,000 ரூபா சாப்பாடு அங்கே சாப்பிட்டுக்கிறான், அங்கேயும் மேலே தங்கிக்கிறான். இப்போ அவன் வருஷத்துக்கு 3 நாள் ஊருக்கு போய்ட்டு வரதுக்கு செலவாகுது. என்ன பண்ணுறான்னா ஃபேமிலியை கொண்டு வந்துடுறான். இவனுக்கு மாதம் 30,000 ரூபா சம்பாதிக்கிறான், 5000 ரூபா கொடுத்து ஒரு வீடை பிடிச்சி ஃபேமிலியை கொண்டு ஃபிட் பண்ணிடுறான். அந்த ஃபேமிலி என்ன பண்ணுறான், 2 குழந்தை இருக்குன்னு வச்சுங்க, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு விட்டுறான். கவர்மெண்ட் ஸ்கூல் சாப்பாடு போட்டுறாங்க, யூனிஃபார்ம் கொடுத்துறாங்க, நோட் புக் கொடுத்துறாங்க, எல்லாம் கொடுத்துறாங்க. உடம்பு சரியில்லைனா ஆஸ்பத்திரி, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி பார்த்துக்கிறான், எல்லாம் அவனுக்கு ஃப்ரீ. அந்த கடையில் சம்பாதிச்சுக்கிறான், சாப்பாடு அங்கேயே சாப்பிட்டுக்கிறான், குடும்பத்தை கொண்டு வச்சுக்கிறான். இப்படி ஒரு 4 வருஷம் போகிறான். என்ன செய்யணும், அப்புறம் அங்கே இருக்க ரேஷன் கடை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறான். எனக்கு ரேஷன் பொருள் வேணும், கோதுமை வேணும், மைதா வேணும், ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிறான். அது ஆல்ரெடி ஈஸியாக கொடுத்துட்றான். அங்கே வந்து நீ கேன்சல்ட்டு போட்டு வாங்கிட்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். ரேஷன் கார்டு ஷிஃப்ட் பண்ணுறது வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே வந்து கேன்சல்னு போட்டு வாங்கிட்டு வந்து அந்த ரேஷன் கார்டு இங்கே கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேஷன் கார்டில் போய் அந்த ரேஷன் கார்டை வச்சு ஓட்டு ஐடி வாங்கிக்கிறாங்க. முடிஞ்சு போச்சு. முதல்ல இந்த கட்டிட வேலைக்கு மட்டும்தான் வந்தான், இன்றைக்கி எல்லா வேலையும் பார்க்குறான். ஏன்னா நமக்கு இங்கே ஷார்ட்டேஜ் இருக்குது, ஆள் வேணும். அதுக்கு நம்ம ஆளுங்கன்னு சோம்பேறிலாம் கிடையாது. இந்த லேபர் வேலை பார்க்குறதுக்கு நம்மகிட்ட ஆள் எல்லாம் படிச்சிடறான். அவன் பெரிய பெரிய வேலைக்கு போகிறான், பெரிய பெரிய வேறு நாடுகளுக்கு போக ஆரம்பிச்சிடான்னு வச்சுங்க. இந்த லேபர் வேலை பார்க்குறது, உடல் உழைப்பு செஞ்சு வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் நம்மகிட்ட இல்லை. அப்போ அவன் வர்றான், அவனுக்கு வேணுங்கிற சலுகைகள் கொடுக்குறாங்க, அவனை சரியான மனிதாபிமானத்தோடு நடத்துகிறோம், சரியான சம்பளம் கொடுக்குறோம், அது வரைக்கும் ஓகே. அதுக்கு பிறகு வாக்காளர் அடையாளத்தை வாங்கி ஓட்டு போடக்கூடிய அளவுக்கு வந்திருக்குங்கும் போது அது ஒரு சந்தேகம் வருது. இவங்க திட்டமிட்டே மைக்ரேட் பண்ணுறாங்களாங்கிற சந்தேகம். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் வந்து ஒரு பயத்தில் கலக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து பிஜேபி உருவாக்கி வச்சிருக்கின்றது உண்மைதான். இந்த தேர்தலில் திமுக ஜெயிக்குமான்றது வந்து இன்னொரு பிக்கெஸ்ட் கொஸ்டின் இருக்குது. ஒரு 10% ஓட்டு தான் வந்து தேர்தலை முடிவு பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக வந்து அதிமுக வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை, அவங்க அதோட பிளான் அப்படி தான். இப்போ நீங்கள் அதிமுக பாஜக காம்பினேஷனில் அவங்க ரொம்ப இவ்வளோ விஷயங்களே ஓப்பனாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த 10% ஓட்டுங்கிறது 10% ஓட்டு முழுவதுமாக அவங்களுக்கு விழுகுமாங்கிறது நம்ம யோசிக்கணும்ல. வந்தவன் பூராமே வந்து இங்கே மாநில அரசினுடைய திட்டங்களை வாங்கி பயன்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்படிங்கிறது கொஞ்சம் மனசாட்சி உள்ள ஒரு 5-6% அவன் எப்படி போடுவான். இங்கே நம்ம பிஜேபி வேணாம்னு தான் நம்ம இங்கே வந்துருக்குறோம் அப்படிங்கிற அந்த இதிலே ஃபுல்லாக போடுவானாங்கிறது தெரியாது. அதில் கொஞ்சம் மாறும். ரெண்டாவது இப்போ வந்து அதை வந்து கண்டுபிடிக்கிற வேலையை இப்போ எல்லா கட்சிகளும் தமிழ்நாட்டில் கிரவுண்ட் ஒர்க்கை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யார் புதுசாக வந்திருக்கிறா என்ன ஏதுங்கிறது. அதை தாண்டி திமுகக்குங்கிற ஓட் பேங்க் இருக்கலாம், திமுக கட்சிக்குங்கிற ஓட் பேங்க் இருக்குது, காங்கிரஸுக்கு ஓட் பேங்க் இருக்குது, கம்யூனிஸ்டுக்கு ஒரு சின்ன பெர்சன்டேஜாக இருந்தாலும் அந்த கட்சி ஓட் பேங்க்ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் நெருக்கடியான ஒரு ஃபைட் கொடுப்பாங்க, நெக் டு நெக் ஃபைட் கொடுக்கலாம். அது எந்த பக்கம் வேண்டாலும் அதை வந்து கடைசி நிமிஷத்தில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். இந்த 10%ங்கிறது ஒரு பெரிய டஃப் கொடுக்க திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு டஃப் தான், தலைவலியாகவே அமைஞ்சிடும், பெரிய தலைவலி தான். இதை வந்து அவங்க களை எடுக்கலைன்னா இது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அவங்க தான் தீர்மானிக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டான்னு வச்சுங்க, முடிஞ்சு கதை.
இப்போ அப்படி தானே இருக்குது. நம்ம துறைமுகம் தொகுதி அந்த மாதிரி நிலைமைக்கு தானே தள்ளப்பட்டிருக்கு. இந்தியில் வாக்கு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்குதுன்னா அது வந்து நம்ம இந்திய துறைமுகம் தொகுதியில் ஒரு மாநகராட்சி வார்டில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா வேறு யாரையும் மட்டும் ஜெயிக்க முடியாதுன்னு அவங்களே போட்டாங்க. இந்திக்காரங்க நம்ம டிஎம்கேலேயே ஒரு நார்த் இந்தியன் ஒருத்தர் கேண்டிடேட்டாக போட்டு அவரை வந்து அவர் திமுக கட்சிக்காரராகி அவரை வந்து கவுன்சில் ஆகிட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம்ல, இங்கே ஒன்றும் செய்ய முடியாது. அரசியல் தான், இதான் அரசியல் தானே. இப்போ அரசியல் தான். இப்போ என்ன பண்ணுவீங்க, அங்கே வேற ஆளை போட்டால் அவன் சுயேட்சை நின்னாலும் ஜெயிப்பான். ஓகே, இப்போ அதுவும் அரசியலில் ஒரு ஒரு சூட்சமம் எப்படின்னா, அவன் சுயேட்சையாக நின்னாலும் அந்த வார்டு ஃபுல்லாக அவன் தான் இருக்கான், அவன் ஆட்கள் தான் இருக்கிறாங்க. அவன் சுயேட்சைனாலும் ஜெயிச்சிருவான். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நீ வந்து திமுகவில் சேர்ந்துக்க, நான் திமுக ஒரு கேண்டிடேட் அதிமுக வந்து கேண்டிடேட் போட்டு நின்னாலுமே அங்கே யாரும் ஜெயிக்க முடியாது. அப்போ அவனை தன்வசமாக்கிக்கக்கூடிய வேலையை ஒரு வார்டில், நான் சொல்கிறது தமிழ்நாட்டில் ஒரு வார்டில் மட்டும் அந்த நிலைமை. இது வந்து ஒரு சட்டமன்ற தொகுதியில், திருப்பூர் மாதிரியான சட்டமன்ற தொகுதிகளில் இது ஒன்றும் அதிகமாகவே இருக்கும் இந்த தேர்தலில். ஏன்னா இந்த 2024 பிறகு நடந்த மைக்ரேஷனுங்கிறது வந்து அதிகமாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. திட்டமிட்டே நிறையா கொண்டு வர்றாங்க. இந்த எஸ்ஐஆரில் வந்து நிறைய நீக்கப்படுவாங்கிற ஒரு அச்சமும் இருக்குது. அது அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் என்ன செய்ய போகிறாங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே, இப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த செயல்பாடு வந்து எந்த அளவுக்கு இம்பேக்டை க்ரியேட் பண்ணும் இந்திய அளவில்? இல்லை, இம்பேக்டை க்ரியேட் பண்ணணும்னா ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி தானே அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. இல்லை நான் சொல்கிறது இது எதிர்கட்சிக்கு எதிர்கட்சிகள் செய்யக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம், போராட்டங்கள், இந்த முன்னெடுப்புகள்லாம் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு சின்ன ஒரு வார்னிங் கொடுக்கும். நம்ம செஞ்சது மாட்டிக்கிட்டோம், இனி அடுத்து செய்கிறப்ப கொஞ்சம் கவனமாக செய்யணும், அடுத்து வந்து கொஞ்ச நாளைக்கு அடங்கி செய்யணும் அப்படின்னு ஒரு அலர்ட் வந்திருக்கும். அவ்வளோதான். இது வந்து மற்றபடி தேர்தல் ஆணையம் வந்து இது யார் சொல்லி செஞ்சாங்க, எதுக்காக செஞ்சாங்க, இது நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய விளக்கம் தான். ஆனால் இனிமேல் ஓப்பனாக சில விஷயங்கள் செய்கிறதுக்கு தேர்தல் ஆணையமும் தயங்க. ஏன்னா ராகுல் காந்தி என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆட்சி இப்படி தொடரும்னு நினைக்காதீங்க, நாங்கள் ஒரு காலத்தில் ஆட்சிக்கு வருவோம், அப்போ இங்கே சம்மந்தப்பட்ட எல்லா அதிகாரிகளும் நீங்கள் தண்டிக்கப்படுவார் அப்படிங்கிற ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. அதுக்கு காலம் எப்படி வேணாலும் மாற்றுன்னு வச்சுங்களேன். அப்படி ஒரு சூழ்நிலை வரப்போ அது அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பயத்தை ஏற்படுத்தும். சரி, ஓகே, இது போன்ற பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து நம்ம விவாதிப்போம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தொடர் நேயர்களே, எங்களுடைய அங்கீகாரம் என்பது நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எங்கள் வீடியோக்களை பாருங்கள். முடிஞ்சால் உங்களுடைய கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்க.